பழைய தலைமுறைகளை சேர்ந்த ஆண்களை விட இந்த தலைமுறையை சேர்ந்த ஆண்கள் தந்தைகளா மாறும்போது குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுல அதிக ஆர்வம் செலுத்துறத நீங்க பார்த்து இருப்பீங்க. அமெரிக்காவில் புதுசா தந்தைகளா மாறி இருக்கக்கூடிய ஆண்கள் கடந்த 50 வருஷமா இருந்த ஆண்களை விடவும் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு அதிகமா நேரம் செலவு செய்யறாங்க என்பது தெரிய வந்திருக்கு. நம்ம ஊர்ல குழந்தையோட அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும் போது மகப்பேறு விடுமுறை, அதாவது பேட்டர்னிட்டி லீவ் என்கிற பெயரில் 6 மாதம் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படுவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜெர்மனி, ஸ்பெயின், ஸ்வீடன் மற்றும் ஐஸ்லாந்து மாதிரியான நாடுகள்ல குழந்தைகள் பிறக்கும் போது அந்த குழந்தையோட தந்தைக்கும் நீண்ட நாட்கள் விடுமுறை எடுக்க அனுமதி வழங்கப்படுது. இந்த மாதிரி நாடுகளில் குழந்தைகளை வளர்ப்பதில் ஆண்களின் பங்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது. குழந்தை வளர்ப்பில் ஆண்கள் அதிக அளவு ஈடுபட தொடங்கி இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆண்களின் மூளையிலும் உடலிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பத்தின அறிவு நம்ம சமூகத்தில் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு பெண் கர்ப்பம் அடையும் போது அந்த பெண்ணின் உடலிலும் மனதிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பத்தி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு இருக்கு. ஆனா அதே நேரத்துல அந்த குழந்தையோட தந்தைக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் நடக்கிறத யாரும் கவனிக்கிறது இல்லை. ஆண்கள் தந்தைகளா மாறும்போது அவங்களோட உடல் எடை கூடுறது மட்டும் இல்லாம அவங்க உடலில் சில ஹார்மோன் ரீதியான மாற்றங்களும் ஏற்படுது. ஆண்கள் தந்தையா மாறும்போது டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்கள் அதிக அளவுல சுரக்க ஆரம்பிக்குது. இப்படி சுரக்கப்படும் இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்கள் ஒரு மனிதனை அதிக போட்டித்தன்மை கொண்ட மனிதனாகவும் உத்வேகத்துடன் இருக்கும் மனிதனாகவும் மாத்துது. இது மூலமா இயற்கையாகவே ஒரு ஆணின் உடல் அவன் தந்தையாக ஏற்றுக்கொள்ள போகும் புதிய கதாபாத்திரத்திற்கு தகுந்த வகையில் அவனை தயார் செய்யுது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஒரு தந்தை தன் குழந்தையோட உணர்ச்சி சார்ந்த அளவில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்த உதவி செய்யுது. இந்த உணர்ச்சி சார்ந்த பிணைப்பு மனித குலம் தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு உயிர் பிழைத்து இருக்க ரொம்ப முக்கியமானதா இருக்குன்னு ஸ்ட்ரக்சரல் பிரெயின் சேஞ்சஸ் பத்தி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மனதத்துவ பேராசிரியர் டார்பி சாக்ஸ்பி சொல்றாங்க. டார்பி சாக்ஸ்பியும் அவங்களோட சக ஊழியர்களும் சேர்ந்து ஸ்பெயின் நாட்டுல தந்தையா மாற இருந்த 40 ஆண்களை வச்சு அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியும் குழந்தை பிறந்ததற்கு அப்புறமும் அவங்களோட மூளை எப்படி மாறி இருக்கு என்பதை ஆய்வு செஞ்சாங்க. இப்படி ஆய்வு செய்யப்பட்ட ஆண்களின் மூளையில் கிரே மேட்டர் எனப்படும் மூளையின் ஒரு பகுதியின் அளவு குறைவதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த பகுதியின் அளவு குறைவது மூலமா ஒரு மனிதனால சிறப்பா திட்டமிட முடிவதாகவும் கவன சிதறல்கள் இல்லாம ஒரு குறிப்பிட்ட விஷயம் மேல கவனம் செலுத்த முடிவதாகவும் திறன்மிக்க முறையில பிரச்சனைகளை சரி செய்யறது பத்தி யோசிக்க முடிவதாகவும் மூளைக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை இன்னும் சிறப்பா பயன்படுத்தக்கூடிய நிலைமையை அடைவதாகவும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. முதல் முறையா தந்தையாக மாற இருந்த இந்த 40 ஆண்களில் 38 ஆண்களோட மூளையில ரொம்ப அதிகமா கிரே மேட்டர் பகுதியோட அளவு குறைவதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது மூலமா அந்த ஆண்கள் அவங்க குழந்தைகள் கூட இன்னும் அதிக பிணைப்பு கொண்டவர்களா உருவாகி இருந்தாங்க. அடுத்தடுத்து வந்த வருடங்களில் அந்த ஆண்கள் அவங்க குழந்தைகள் கூட அதிகமா நேரம் செலவு செஞ்சு அந்த குழந்தைகளுக்கான பிரைமரி கேர்கிவரா மாறினாங்க. ஒரு தந்தை தன்னோட குழந்தைய முதல் முறையா தன் கையில் தூக்கி பார்க்கும் போது அவரோட மூளையில ஆக்சிடோசின் ஹார்மோன்கள் அதிகமா சுரப்பது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. இந்த ஹார்மோன்கள் குழந்தை மற்றும் தந்தைக்கு நடுவிலான பாச பிணைப்பிற்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. இதே மாதிரி குழந்தையை தூக்கும் போதும் அந்த குழந்தை கூட விளையாடும் போதும் அந்த குழந்தைகளுக்கும் டோபமின் மற்றும் அசிட்டோசின் மாதிரியான ஹார்மோன்கள் அதிக அளவுல சுரக்குது. புதிதா பிறந்த குழந்தையை தொடுவது மூலமும் கட்டி பிடிக்கிறது மூலமும் அந்த குழந்தைக்கு மசாஜ் செஞ்சு விடுறது மூலமும் ஒரு தந்தையால அந்த குழந்தை கூட ஒரு பாச பிணைப்பை உருவாக்க தொடங்க முடியும். அந்த குழந்தை வளர்ச்சி அடையும் போதும் தந்தைகள் அவங்க கூட தொடர்ந்து விளையாடினால் அந்த குழந்தைகளின் மூளையில் சுரக்கக்கூடிய ஆக்சிடோசினின் அளவு இன்னும் அதிகமா ஆகுது. இதனாலதான் குழந்தைகள் தாயோடு விளையாடுவதை விடவும் தந்தையோடு விளையாடும் போது அதிக மூர்க்கத்தனமான விளையாட்டுகளில் ஈடுபட முயற்சி செய்யறாங்க. இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பான விளையாட்டுகளை தந்தை கூட விளையாடுறது மூலம் குழந்தைகளுக்கு ஆபத்துக்களை கணிக்கக்கூடிய திறனும் ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் திறனும் கிடைக்குது. அதனால நீங்க ஒரு தந்தையா இருந்தா உங்க குழந்தையோட அதிகமா நேரம் செலவு செய்ய திட்டம் போட ஆரம்பிங்க.